வணக்கம். இறையொளி திருவருள் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். மாதங்களில் மகத்தான மாதம் இந்த மாசி மாதம். அந்த மாசி மாதம் துவங்குவது பிப்ரவரி 13ஆம் தேதி துவங்குது. அந்த அற்புதமான மாதத்தில் மக நட்சத்திரம் எல்லா மாதங்களிலும் வந்தாலும் கூட மாசி மாதம் வரும் மக நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாசி மகம் 2025ஆம் ஆண்டு என்னைக்கு வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதத்தில் நம்ம செய்யும் எந்த காரியமும் ரெட்டிப்பு பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. இதில் மக நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்பவே ஒரு உகந்த நாள். நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவது இந்த மாசி மகத்தன்னைக்கு ஒரு அற்புதமான வழக்கம். இதற்கு காரணமானவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா புண்டரீக மகரிஷி தான். இந்த மாசி மகம் என்னைக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாசி மகம் உருவான வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அது என்னைக்கு வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு விதிமுறைகளையும் தெரிஞ்சுக்கலாம். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்றலர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் புண்டரீக மகரிஷி மாமல்லை கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தாராம். அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்துக்கிட்டே இருந்தாராம். இவருடைய தளராத முயற்சியையும் தாளாத பக்தியையும் கண்ட எம்பெருமான் திருமால் ஒரு முதியவராக உருக்கொண்டு உருமாறி முனிவர்கிட்ட வந்து, எனக்கு பசியும் களைப்புமா இருக்குது, ஊருக்குள்ளே போய் உணவு வாங்கி எனக்காக வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாராம். அந்த முதியவர் பெருமாளாக வந்த முதியவர், அதுவரை நான் கடல் நீரை உமக்காக இறைஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ போய் எனக்கு உணவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் அந்த முதியவர். முனிவரும் உணவு வாங்கி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கி இருந்ததாம். முதியவரை அங்கே இல்லவே இல்லையா. அப்போது அங்கே ஒரு குரல் கேட்டதாம். முனிவர் அவ்விடத்தை பார்க்க அங்கே தான் வைத்த மலரை பாதங்களில் வைத்துக்கொண்டு திருமால் தரையில் பள்ளிக்கொண்டு ரிஷிக்கு காட்சி தந்தார் அப்படிங்கிறது கதை. ஸ்ரீமத் நாராயணனே தன்னுடைய திருக்கரத்தால் நீர் இறைத்த அந்த அர்த்த சேது கடலில் மகத்தன்று நீராடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாசி மாத மக நட்சத்திரத்தன்னைக்கு தான் பார்வதி தேவி தட்சனின் மகள் தாட்சாயினாக அவதரித்தார் அப்படிங்கிறதும் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்குரிய விரத தினமாகவும் இந்த நாள் போற்றப்படுது. பாதாளத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் இந்த மாசி மகம்தான் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மாசி மகம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாசி மகம் 2025ஆம் தேதிக்கான மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதி வருது. இந்த உலகத்தை படைப்பதற்காக உலகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் வைத்தாங்களாம். அது நீரில் மிதந்து வரும் பொழுது கும்பத்தை இறைவன் அம்பால் எய்ய அதனுடைய மூக்கு பகுதி, அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற ஒரு கோண பகுதி உடைந்து விழுந்தது அப்படின்னும் அந்த இடம்தான் கும்பகோணம் அப்படிங்கிற திருத்தலமாக பெயர் பெற்றது அப்படின்னும் கதை இருக்குது. இந்த மாசி மக தினத்தன்று கும்பகோணத்தில் உள்ள அந்த மாசி மக குளத்தில் நம்ம நீராடினோன்னா பாவம் நிச்சயமாக குறையும், புண்ணியம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு சிறப்பான நாளில் எல்லாருமே அன்னைக்கு கும்பகோண குளத்தில் நீராடுவாங்க. மாசி மக தினத்தன்று 14 லோகத்தில் வசிப்பவர்களும் இந்த திருக்குளத்தில் நீராட வருவதாக ஒரு ஐதீகமும் இருக்குது. கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவிரி, கோதாவரி, சரையு இந்த எல்லா நதிகளும் கன்னிகளாக இங்கு வந்து இந்த திருக்குளத்தில் நீராடி தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்கிறது அப்படிங்கிறது ஐதீகம். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மகம் இந்த வருடம் மார்ச் 12ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாளை தவறவிடாமல் நாமும் நீராடி நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி புண்ணியங்களை அதிகரித்து கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.